முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில இப்ப புதிய தமிழக அரசு பொறுப்பேற்று இருக்கு. இதுல ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இப்ப வெளியாகி இருக்கு. முக்கிய துறைகள்ல அமைச்சரா பொறுப்பேற்க இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான துறைகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களும் இப்ப வெளியாகி இருக்கு. அதனுடைய முழு விவரங்களையும் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் முறைப்படி ஒப்புதல் அளிச்சு அதிகாரப்பூர்வமான அரசாணையை இப்ப வெளியிட்டிருக்காரு. இதுல முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு மாநிலத்துடைய மிக முக்கியமான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல பொதுப்பணித்துறை, இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள்னு அதிகாரத்துவ அமைப்புகள் எல்லாமே முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி பார்வைக்கு கீழே இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இல்லாம மகளிர் நலம், இளைஞர்கள் நலம், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய எல்லா சமூக நலத்துறைகளையும் முதலமைச்சர் அவர்கள் கவனிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரா தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், கிராமப்புற கடன் விவரங்கள் மற்றும் பாசனம், இதோட சிறு பாசனம் உள்ளிட்ட அனைத்து பாசன திட்டங்களையும் இவங்களுடைய கட்டுப்பாடுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு பொதுப்பணித்துறை கீழே இருக்கிற கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறையும் அதோடு விளையாட்டு மேம்பாட்டு துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவ கல்வித்துறை அமைச்சரா கே.ஜி. அருண்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஆகிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட தமிழகத்துடைய புதிய நிதித்துறை அமைச்சரா கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே மாநிலத்துடைய நிதி மேலாண்மை, ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய படிகள் ஆகிய துறைகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரா பி. வெங்கடரமணன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. இவருக்கு கீழே உணவு மற்றும் பொது விநியோக திட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சந்தை விலை கட்டுப்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சரா ஆர். நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டுத்துறை, மேலும் சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், ஊழல் தடுப்பு பிரிவு, சட்டமன்ற விவரங்கள், ஆளுநர் மாளிகை தொடர்புகள், தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டு ஆகிய முக்கிய பொறுப்புகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் பொதுஜன தொடர்புத்துறை அமைச்சரா திரு ராஜ்மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு கீழே கல்வித்துறை, தொல்லியல் துறை, தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு துறை ஆகியவற்றை கவனிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதோட தகவல் மற்றும் பொதுஜன தொடர்பு செய்தித்துறை, திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட சட்டம், செய்தித்தாள் துறை எல்லாமே இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா இயற்கை வளங்கள் துறை அமைச்சரா டாக்டர் பிரபு அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு கீழே கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா புதிய தொழில்துறை அமைச்சரா எஸ். கீர்த்தனா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு கீழே மாநிலத்துடைய மிக முக்கியமான துறைகளான தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறைகளானது இவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னை லோக்பவன் ஆளுநர் மாளிகையில இருந்து பொதுஜன தொடர்பு அலுவலகத்தால இந்த இலாக்கா பட்டியலானது இப்போ அதிகாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு. இவங்க தன்னுடைய துறைகளுக்கு கீழே பொறுப்பேற்று அவங்களுடைய பணிகளை செய்ய தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தலைமை செயலக வட்டாரங்கள்ல இருந்து ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. இந்த அமைச்சர்கள் பட்டியல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.